गाइस இந்த ஒரு ஆப்ல எக்கச்சக்கமான பேமெண்ட் வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்டா என்னோட யூபிஐ பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு வித்ட்ரா பண்ணேன். அந்த பேமெண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா வந்துருச்சு. ஸோ மினிமமே பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் மேல தான் ஆனே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ ரொம்ப பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 1000 மேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 நிமிஷத்துல ஆன் பண்ணலாம். டே மாப்பிள்ள மச்சான் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்க யாருமே படத்துக்கு போக முடியல, எங்க வெளியே போக முடியல, ஸோ கஃபே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயுமே வெளியே போகல, இனிமேல் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களுக்கு சேர்த்தே வந்து காசு போடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஒன்று தான் நீங்கள் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மாதிரி ஆன் பண்ணிட்டு நீங்க எக்கச்சக்கமா காசு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஹே காய்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் ஏர்னிங் சேனல். நீங்கள் மணி என் பண்ணுற சப்ஸ்கிரைபர் பாதி பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்க பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி ஆல் மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் கைஸ். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு டான் ஷோ ஆகும். நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மணி என் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த மணி எர்னிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணிடுவீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மணி என் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மணி எர்னிங் சம்மந்தப்பட்டமான எக்கச்சக்கமான அப்டேட்டுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அதில் ஜாயின் பண்ணிச்சிட்டிங்கன்னா போதும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இதில் என்னென்ன அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா லைவ் பேமெண்ட்டாக இருக்கட்டும், லைவ் ப்ரூஃப்ஸாக இருக்கட்டும், என்னோட ஓன் பேமெண்ட் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்பர் ஒன்று இதில் என்ன அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு ஆப் நியூவாக லான்ச் ஆன அடுத்த செகண்ட் நான் இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் தான் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது மூலிமா கிவ் அவே அப்ளை கோடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இதில் நான் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், மிஸ் பண்ணாமல் எல்லாமே ஈஸியாக வாட்ச் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அப்டேட் நான் இதில் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க கைஸ். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிகே மூலிமா வந்து அப்ளிகேஷன் இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்னு கேட்கும். ஜஸ்ட் இந்த க்ரீன் கலர் மட்டும் தட்டி விட்டுருங்க. அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், டவுன்லோட் எனிவேன்னு வந்துடும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஜஸ்ட் லோடிங் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு பேமெண்ட் வர போது ஜஸ்ட் ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு மினிமம் பேமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுக்க போகிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கான பேமெண்ட் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியுங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ நான் சொல்கிற ஒரு சில ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ காய்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கேமை மட்டும் விளாண்டிங்கன்னா ஈஸியாக அது மூலமே ஆன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கேம்ஸ் ப்ளே பண்ணி நீங்கள் ஆன் பண்ணலாம். ஸோ நம்பர் ஒன்னா இந்த கேம் ப்ளே பண்ணாலே நீங்கள் ஆன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இந்த ஆப் லாகின் பேஜ் என்டர் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்பின் வீல் இருக்கு பாய், இதான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் டாப் 3 ஸ்டெப்ஸ் நான் சொல்லிடுறேன். அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இதுக்குன்னு ஒரு செகண்ட்ஸ் கொடுப்பாங்க கைஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த செகண்ட்குள்ளே தான் நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூவில் 10 ரூபா கட்டினீங்கன்னா 20 ரூபாவும், ரெட்டில் 10 ரூபா கட்டினீங்கன்னா 90 ரூபாயும், எல்லோவில் 10 ரூபா கட்டினீங்கன்னா 20 ரூபாயும் இந்த மாதிரி ப்ராஃபிட்டோட நம்ம ஆட போகிறோம். ஸோ இதில் கொடுக்குற பேமெண்ட்டை வச்சு அப்படியே நம்ம இதில் 10 ரூபா கட்டி அந்த மாதிரி ப்ளே பண்ணி ஆன் பண்ண போகிறோம். ஸோ ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யாரும் கட்ட வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ அதனால் லக்கியாக தான் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூ எல்லோவே மோஸ்ட் ஆஃப் எடுத்துக்குவோம். ஸோ இதோட ஸ்டெப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பின் ஆகும் கைஸ். ஸ்பின் ஆகிறப்ப நம்மளுக்கு இப்போ எனக்கு எல்லோவில் நின்றுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவில் கட்டலாம். ஸோ எல்லோவில் கட்டலாம். இந்த மாதிரி ப்ளூவில் நின்றா ப்ளூவில் கட்டுங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டினீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லோவில் வந்துருக்கு. ஸோ நான் எல்லோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எனக்கு 10 ரூபா இருந்துச்சு. நான் 10 ரூபா எக்ஸாம் ஒன்று கட்டியிருக்கேன். ஸோ பாப்பா இப்போ வின்னா லாஸ்ட்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட்ஸ் ஓடும். ஸோ இந்த 10 செகண்ட் கவுண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சக்கான பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னோட லைவ் ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராம் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின் ஆகிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோலேருந்து 20 ரூபா கிடச்சிருக்கு. லைவ் ரெக்கார்டு கைஸ். என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் 20 ரூபாயாக மாறிடுச்சு. 10 ரூபா தான் நான் ப்ளே பண்ணேன். 10 ரூபாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ண வேணாம். எனக்கு 20 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே மிஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ ரெட்லாம் விழுந்துருச்சுன்னா 90 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்பின் பண்ணிங்கன்னா போதும் 1000 வந்துடும். ஸோ அந்த 1000 நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் யாருமே மிஸ் பண்ண வேணாம்.
இந்த ஸ்பின் வீலை மட்டும் யாருமே மிஸ் பண்ண வேணாம் கைஸ். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பின் வீலை மட்டும் ஈஸியாக கேம் ப்ளே பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களே உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாக கொடுத்துருவாங்க. அந்த பணியை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓன் காசு வந்து என்னை பொறுத்தளவுக்கு போட வேணாம். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும். இன்னும் எக்கச்சக்கமான ஏர்னிங்காக நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் எப்படி ப்ரோ நான் ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்குண்டான ஒரு ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி போனஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி போனஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1 தருவாங்க. ரெண்டாவது நாள் ₹2 தந்துருவாங்க. ஸோ டோட்டலாக ₹2 ஆச்சு. தேர்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரேஞ்சுக்கு உள்ள ஒரு ப்ராஃபிட் உள்ள ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டோ பேமெண்ட்டோ ஏதோ உனக்கு தருவாங்க. அந்த பேமெண்ட் நம்ம அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். 4th டே அதே மாதிரி தந்துருவாங்க. 5th டே 6th டே கொடுத்துருவாங்க. 7th டே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பெரிய அட்மார்க்ஸே இருக்க போது உங்களுக்கு. நீங்கள் அந்த பேமெண்ட் அப்படியே வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி போனஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் யாருமே மிஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எப்படி ஆன் பண்ணு நான் சொல்ல போகிறேன். இங்கே மேக் மணின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரெஃபர் லிங்கை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் இருக்க வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், டெலிகிராமாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இத்தனை அப்ளிகேஷன் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கெஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் யாராக வேணா இருக்கட்டும் கைஸ், அவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ண அடுத்த செகண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜஸ்ட் லாகின் பண்ணாங்கன்னா போதும். உங்களுக்கு ரெஃபர் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹100 மேலே வந்து தர போகிறாங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் தர போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 1% டெபாசிட்ல கமிஷனு. ஸோ 10 ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வந்துடும். ஸோ 0.5% வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டுக்கு வந்து தந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கணேசில் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரப்போகுது. நீங்கள் அந்த பணத்தை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் யாருமே அதை மிஸ் பண்ண வேணாம். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி வித்ரா பண்ணுறது நம்ம இப்போ பார்த்தோம்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறப்ப. ஸோ வித்ரா வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறப்ப. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மீக்குள்ளே போயிட்டீங்கன்னா போதும் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட் கேஸ் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாதோ உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா பொறுத்தளவுக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இவங்க கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த வித்ரா கிளிக் பண்ணிடலாம் கைஸ். கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பரை என்ட்ரு பண்ணி ஜஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ரிசீவ் வரும். அதை அப்படியே காப்பி பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்கள் அப்படியே உங்கள் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்படியே என்ட்ரு பண்ணி வித்ரா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேமை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க போகிறோம். என்னோட லைவ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட இட்ஸ் மை ஓன் லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ப்ளே பண்ணது ரெட்ல எனக்கு பார்த்தீங்கன்னா பக்கா வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதில் லக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிடச்சிட்டு போயிட்டு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 3000 இந்த மாதிரி ஆன் பண்ணி இதில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் லைவ் ரெக்கார்டு இந்த இடத்துல காட்டிடுறேன். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் யாருமே மிஸ் பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இன்னொரு நல்ல வீடியோ வரேன். ஓகே கைஸ், டாடா பாய், பீஸ் அவுட்.